ஜெமிமா 2024 முடிய போகுது. நம்ம காட்ஸ் ஆர்மி சர்ச்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்? எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்ட் ஃபியூ சீரீஸ்ல பாஸ்டர் சொல்லி கொடுத்த நம்மளோட ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும், நம்ம ஹார்ட் ரேட் மானிட்டர் பண்றது. ஹார்ட் ரேட் மானிட்டர்னா கொலைமிடாதீங்க, ஹார்ட் ரேட் மானிட்டர்னா பல்ஸ் செக் பண்ணுவாங்க தெரியுமா? நியூஸ் பேப்பர் ரீடிங் பண்றது. இன்னைக்கு இவருக்கு நான் கொடுக்க போற ஒரு ஆக்டிவிட்டியும் நியூஸ் பேப்பர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். எத்தனை பேர் டெய்லி காலைல நியூஸ் பேப்பர் வாசிப்பீங்க? ஸோ இந்த மாதிரி விஷயம் நிறைய இருக்கு. இந்த பிளட் டெஸ்ட் ரொம்ப முக்கியம் பாருங்க. இந்த பிளட் டெஸ்ட்ல நம்ம பாடி பத்தி எல்லாமே தெரிஞ்சிடும். அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் லெவல்ல தெரிஞ்சிடும். அவருக்கு சாப்பிட்றதுக்கு இது கொடுக்க போறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கலாம். நான் ஒன்னே ஒன்று தான் எடுக்கணும். நல்லா கவனிங்க. இது பின்னாடி நீங்க படிச்சீங்கன்னா உடம்புக்கு ஆபத்து கொடுக்கக்கூடிய பல மேட்டர் அதிகமா இருக்குது. when we look at the mirror every time நம்ம அது கண்ணாடி முன்னாடி நிற்கும் பொழுது நம்ம பேசுறோம். ஹாட் ஷவர் எடுக்கிறது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சுடு தண்ணியில் குளிக்கிறது நம்மளுக்கு ரொம்ப இதமாக இருக்கு. பட் ஆக்சுவலி சயின்ஸ் சேஸ் ஜில் தண்ணியில் குளிக்கிறது தான் நல்லது. இந்த ஸ்டெப்ஸ் நடந்தாங்க தெரியுமா? மேபி எவ்வளோ செகண்ட்ஸில் நடந்தாங்க, எவ்வளோ மினிட்ஸில் நடக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம் கிடையாது. ஆனால் எவ்வளோ ஸ்டெப்ஸு ஒரு நாளில் நடக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். வெங்கடன் இன்னைக்கு ஆக்டிவிட்டி கொடுக்குறேன். ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஏதாவது ஒரு நியூஸை சொன்னா பபுள் ஊதுவார். இன்னைக்கு ஆக்டிவிட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிற அந்த மோஸ்ட் என்டர்டெய்னிங் பர்சன் யாருன்னா நீங்கள் எல்லாரும். ஸோ ஆக்டிவிட்டிக்கு என்ன பண்ணணும்? எல்லாரும் கண்ண முடிக்கணும். இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நான் இன்றைக்கு தினேஷோட காதில் ஒரு நியூஸை சொல்ல போகிறேன். அந்த நியூஸை தினேஷ் என்ன பண்ண போறாரு? லைனலோட காதில் சொல்லுவார். அவருக்கு வின் பண்ணுற தகுதி இருந்தாலும் அவர் வின் பண்ண முடியாமல் போனதற்கு காரணம் என்னாச்சு? பிகாஸ் ஆஃப் திஸ் கேப் இன் தி பேட். இந்த பேட்ல இருக்கிற கேப்னால தான் அவர் தோத்து போனார். I want to tell you something today. நம்மளுடைய லைஃப்லையும் பல சமயங்கள் நம்ம தோத்து போகிறது சில கேப்ல தான். ஃபோன் கட்டப்பட்டிருக்கும் பொழுது மனுஷங்க ஃப்ரீயா இருந்தாங்க. ஆனா ஃபோனு இப்போ ஃப்ரீயா இருக்கு, மனுஷங்க கட்டப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். எதற்கு? ஃபோனுக்கு கட்டப்பட்டிருக்கிறோம்.